தளபதி பாத்தீங்கன்னா திடீர்னு நேத்திக்கு ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்காரு. சோ தளபதி யார் வீட்டுக்கு போனாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சென்னையில முக்கியமான தியேட்டர்களோட லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல ரோகிணி தியேட்டர் கண்டிப்பா இருக்கும். என்னதான் சென்னையில எத்தனையோ மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ் இருந்தாலுமே பணக்காரங்கள்ல இருந்து ஏழை நடுத்தரம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டரா ரோகிணி தியேட்டர் இருந்துட்டு இருக்கு. முக்கியமா ரோகிணி தியேட்டர் அப்படின்னாலே அது தளபதியோட கோட்டையா தான் எல்லாருமே பாக்குறாங்க. சோ தளபதியோட ஏகப்பட்ட ஹிட் படங்கள் இந்த தியேட்டர்ல வசூல் சாதனை படைச்சிருக்கு. சோ ரீசெண்டா தளபதியோட லியோ பட ட்ரைலர் பாத்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ எக்கச்சக்கமான ரசிகர்கள் தியேட்டருக்குள்ள பூந்ததுனால அங்க இருந்த சீட்ஸ் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலுமே தளபதியோட தரப்புல இருந்து தியேட்டர் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில ரோகிணி தியேட்டரோட ஓனர் பன்னீர்செல்வத்தோட மகன் ரேவந்த் சரணுக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21 மேரேஜ் நடந்திருக்கு. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த்ல இருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் ஏன் அரசியல் பிரமுகர்கள் கூட கலந்துகிட்டாங்க. சோ தளபதியும் பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தளபதி இப்ப கோட் படத்தோட ஷூட்டிங்ல மட்டும் இல்லாம கட்சி வேலைகள்லையும் ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால கலந்துக்க முடியல. இந்த நிலைமையில தளபதி பாத்தீங்கன்னா நேத்திக்கு ரேவந்த் சரணோட வீட்டுக்கு நேர்ல போயிட்டு வாழ்த்தி இருக்காரு. சோ தளபதி ரேவந்த் சரண் கூட இருக்க போட்டோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.